அனைவருக்கும் வணக்கம். ஆம்பியூட் ஒப்பீனியன் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறேன். இன்ட்ரோ பாட்காஸ்ட் கேட்டிங்களா? அதில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் புக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 3 புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இதில் நான் சொல்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய புரிதலை இருந்து தான் நான் சொல்கிறேன். அது உங்களுடைய புரிதலில் இருந்து மாறுபடலாம். ஏதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தைரியமாக என்கிட்ட விளக்கலாம், என்ன நீங்கள் புரிய வைக்கலாம். ஏன்னா தப்பு பண்ணுறது இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிறது மனுஷங்களோட இயல்பு தான். ஸோ நீங்கள் என்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை ஓப்பனாக சொல்லலாம். ஸோ வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம டாபிக் வரேன். இன்றைக்கி நான் பேச போகிற 3 புக்ஸ் துப்பட்டா போடுங்கள் தோழி, கீதா இளங்கோவன் அவங்க எழுதுனது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆடு ஜீவிதம், இது பென்யமின் சார் அவங்க எழுதுனது. நான் ஆடு ஜீவிதம் புத்தகத்தில் படித்து எனக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் இன்னும் மூவி பார்க்கல. நான் படித்தது விலாசினி அவங்களுடைய மொழிபெயர்ப்பு தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 3வது புக்கு அரேபியா போன தீக்கொளுத்தி ஆபரண், பிரபு தர்மராஜ் அவங்க எழுதுனது. ஸோ இந்த 3 புக்கை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புக்கு துப்பட்டா போடுங்கள் தோழி, கீதா இளங்கோவன் அவங்க எழுதுனது. இந்த புக்கு அமேசான், அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய வெப்சைட்ஸ், இந்த புத்தகத்தை ஹர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷனில் தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எந்த ஆன்லைன் வெப்சைட்ஸில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இந்த புத்தகத்தை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் படிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சொன்ன கருத்துக்கள் பெண்களுக்கு ஆனது மட்டும் கிடையாது, நிறைய கருத்துக்கள் ஆண்களுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த புக்கில் அவங்க மெஜாரிட்டியாக சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் பெரும்பாலான பெண்கள் படுற கஷ்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதுல சில எக்ஸப்ஷன் கேசஸும் இருக்கலாம். இந்த புக்கில் எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்ததோ அதை ஒரு லிஸ்ட்டாக நான் என்னோடய கருத்துக்களை ஷேர் பண்ணேன். இந்த புக்கில் ஆத்தர் கீதா மேம் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங்கிறது பெண்களுடைய சுதந்திரம், ஓகேவா? இப்போ ஒரு வீட்டு வேலை செய்கிறோம் இல்லை வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு போட்டால் போதும். அதை நம்ம தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்குனால நம்ம ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அது ஏற்புடையது கிடையாது. அதனால் ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இடம் வெறும் பொருள் ஏவல் பார்த்து தான் நம்ம எல்லா விஷயங்களும் செய்யணும். அதனால் ட்ரெஸ்ஸிங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு பண்ணுங்கள். பட் அதே சமயம் அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் கம்ஃபர்டபுள் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் லைக் நான் குண்டாக இருக்கேன், நான் இதாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஓகேவாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லி பயப்பட வேணும். ஸோ நீங்கள் ப்ளஸ் சைஸ் ஃபிகராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாராலையுமே அந்த பாடி அந்த பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. பட் நீங்கள் நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்கில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் போதும். யாருக்காகவும் கண்டிப்பாக துப்பட்டா போட்டு தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்கடுத்து குடும்ப பொண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை உங்கள் கட்டமைப்புக்குள்ளாரையே வச்சுருக்காது. இந்த குடும்ப பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாக்கின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேட்ரியாக்கினா பேட்ரினா மேல், ஆண், ஆர்க்கினா ஆதிக்கம் மாதிரி. இந்த ஆணாதிக்க சமுதாய எண்ணங்களை தான் இந்த குடும்ப பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி குடும்ப பொண்ணுனா என்னங்க, எல்லா வீட்டு வேலையும் செய்யணும், உங்களுக்கு ஒரு காசு கொடுக்காத ஒரு வேலைக்காரியாக இருக்கணும், அதுதான் குடும்ப பொண்ணா? ஏன் குடும்ப பொண்ணுக்கு தான் ஆசைகளை நிறைவேற்றிக்கணும், தான் ஒரு சுய சம்பாத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காதா? இருக்க விடுங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். அதுவும் இப்போ இருக்கிற லேடிஸுங்க முன்னாடிலாம் பெண்களை நீங்கள் அடுப்பாங்கரையிலேயே வச்சுருந்தீங்க, அப்போ வரைக்கும் பரவாயில்ல. இப்போ பெண்களை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேலைக்கும் போகணும், வீட்லேயே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் எமோஷ்னல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு
வேலைக்கு போகிறது, வீட்டு வேலை செய்கிறதும் வந்து ஒருத்தவங்க வந்து 2 வேலை பார்க்குறதுக்கு சமம். இப்போ வந்து காலங்கள் மாறிக்கிட்டே வருது. இப்போ ஆண்களும் வந்து மெஜாரிட்டி வந்து எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அண்ட் இது வந்து தொடரணும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புல இருந்து வாங்க. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதோ, சமைக்கிறதோ, இல்ல இதர வேலைகள் செய்யறதோ வந்து ஆண், பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். ஒரு மாற்றத்துக்கான முதல் படியா வந்து நம்ம ஜெனரேஷன் மாறலாம். அதுக்கடுத்து வந்து இந்த கேள்வி இப்ப கல்யாணம் ஆகாதவங்கள்ட்ட இந்த கேள்வியையும், கல்யாணம் ஆனவங்கள்ட்ட இந்த கேள்வியையும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கல்யாணம் ஆகாதவங்கள்ட்ட வந்து, "உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? நீ ஏன் இன்னும் பண்ணிக்கல?" அப்படிங்கிற கேள்விய சும்மா சும்மா வந்து கேட்காதீங்க. அதுவும் வந்து மெயினா வந்து பப்ளிக்ல எல்லாரும் இருக்கும்போது கேட்காதீங்க. உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா? உங்களுக்கு நிஜமாலுமே எங்க மேல அக்கறை இருக்கா? தனியா கூப்பிட்டு கேளுங்க. உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. அதே மாதிரி தான் கல்யாணம் ஆனவங்கள வந்து, "நீ ஏன் இன்னும் கன்சீவ் ஆகல? ஏன் இன்னும் வந்து இஷ்யூஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல?" அப்படின்னு சும்மா சும்மா வந்து கேட்காதீங்க. நமக்கு வந்து தெரியாது. அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு போய் நம்ம ஒருத்தரோட ப்ரைவசியை வந்து உடச்சி, மூக்க நுழைச்சி, அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும். வெஜைனிஸ்மஸ்ன்னு ஒரு இஷ்யூ இருக்கு கேர்ள்ஸ்க்கு. அதை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும். அண்ட் வந்து பெண்களுக்கு தான் வந்து எப்பயுமே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே எல்லா விதமான ப்ராப்ளமும் வருது. பெண்களுக்கு இப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம இப்போ இந்த ஐடி கல்ச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸில் ஒர்க் பண்ணுறது, நம்ம இந்த சர்க்காடியன் ரிதம் ஸ்பாயில் ஆகுது, நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ரெகுலர் பீரியட்ஸ், தைராய்டு, இதெல்லாமே வந்து பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதனால் வந்து கல்யாணம் பண்ணுறது தான் வந்து ஒரு பொண்ணோடைய அல்டிமேட் எய்மு. அண்ட் கல்யாணமான பொண்ணோட ஒரு அல்டிமேட் எய்ம் வந்து குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இம்போஸ் பண்ணாதீங்க. அதாவது வந்து அவங்கவுங்க விருப்பங்க. கல்யாணம் பண்ணுறது அவங்க விருப்பம், குழந்தை பெற்றுக்கிறது அவங்க விருப்பம். அதனால் வந்து சும்மா சும்மா போய் எல்லாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு பேரண்ட்டு ஆக போகிறவங்க வந்து எப்போ அவங்க ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்களோ, ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்ம சந்தோஷமாக தான் வச்சுருக்கணும். நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஜீவனை கொண்டு வந்து அதை கஷ்டப்படுத்துறதுல வந்து எந்த ஒரு நியாயமும் இருக்கிற மாதிரி தெரியல. பழைய இதில் சொல்கிற மாதிரி வந்து என்னது, இந்த பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் பாறாங்களை தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் தயாரானா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே நிறைய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறோம். இந்த சோஷியல் மீடியா இதில் வர்றதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ரியாலிட்டியை மறந்துட்டு ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அப்படின்னு கூட எனக்கு சில நேரம் தோணுது. ஆனால் வந்து அந்த படியில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி என்ன, ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு எது கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்து நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழணும். ஆனால் அதே சமயம் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக வந்து ஒரு நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள வந்து இந்த கேள்விகளை, உன் வீட்டில் எப்போ விசேஷம் அப்படிங்கிற இந்த கேள்வியை வந்து பப்ளிக்கில் பல பேர் முன்னாடி கேட்காம நிஜமாலுமே ஒரு கன்சர்னாக நமக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸை அறிஞ்சிட்டு ஒரு இதாக கேட்கலாம், லைட்டாக தனியாக. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஹோம் மேக்கர் ஆர் ஒர்க்கிங் உமன். ஹோம் மேக்கர் ஆர் ஒர்க்கிங் உமன்ங்கிறது வந்து ஒருத்தரோட பர்சனல் ஒப்பீனியனுங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஸோ ஆனால் அதுவே வந்து ஒரு சிலர் லைஃப்பில் வந்து அவங்க ஹோம் மேக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. நம்ம வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து எக்கனாமி வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்கு, டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யாருக்குமே வந்து சம்பளம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்து வாழும்போது ஒரு பார்ட்னர் மேலேயே வந்து நம்ம எல்லா பேர்டனையும் போடாமல் நம்மளும் முடிஞ்சால் நம்மளால் ஒரு ஒர்க்குக்கு போக முடியுது, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக வேலைக்கு போகலாம். அப்படி இல்லையா,
ஏதாவது வீட்ல இருந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு ஏதாவது ஒரு இன்கம்மை வந்து உண்டு பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து எப்பயும் வந்து கைகள் வந்து தாழ்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற இடத்துக்கும் போகலாம். நம்ம வந்து அதே சமயம் அஹ், அந்த ஈகோ பார்க்காம வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சு நமக்கு தேவையான சம்பளத்தையும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆனால் வந்து வேலைக்கு போகிற பெண்களை வந்து நம்ம வந்து அதே சமயம் வந்து நீ உன் குழந்தைய பார்த்துக்கல, நீ உன் குழந்தைய ஒழுங்காக வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மாம் கில்ட்டெல்லாம் வந்து உண்டு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அப்போ தான் வந்து தெரியும். ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாலாம் வேலைக்கு போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆஹ், நம்மளே வந்து நம்மளோட ஓன் பாஸாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பர்ச்சேஸை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு இருந்தா அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து கணக்கு பார்க்காம வந்து வாங்கலாம். ஸோ இந்த ஆத்தர் வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். நான் இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஒத்துக்கிறேன். இப்போ ஈவன் என்னோட ஃபேமிலியில் கூட வந்து மேக்ஸிமம் வந்து ஃபினான்சஸை வந்து ஜென்ஸு தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஜென்ஸு தான் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. லேடிஸுமே வந்து கற்றுக்கலாம். நிறையா இது இருக்குது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, அப்படி அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டாக்ஸை பற்றியோ இது எல்லாத்தையும் பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஸும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் பவர் வந்து பை இன்னேட்டாகவே இருக்கும். நிறைய அந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அம்மா வந்து பருப்புக்குள்ளார காசு போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ அந்த பருப்புக்குள்ளார போட்டு வைக்கிறத வந்து பருப்புக்குள்ளார போட்டு வைக்காமல் ஒரு பேங்க்கில் ஒரு ஆர்டியாவோ ஒரு எஃப்டியாவோ அப்படி இல்லைன்னா ஒரு கோல்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அந்த மாதிரி பண்ணால் வந்து நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு வேலைக்கு போகணுங்கிறதோ போக வேணாங்கிறதோ வந்து ஒரு பர்சனோட சாய்ஸ் தான். ஸோ நம்ம யாருமே வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற இது வேலைக்கு போகிறது அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம உடம்பு வந்து டேக் கேர் பண்ணிக்க மறந்துடுறோம். நம்ம இந்த இதை மறந்துடுறோம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம உடம்ப வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்காமல் விட்டுறோம். இப்போ நம்மள எவ்வளோ பேர் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வேலை செஞ்ச மாதிரி களை எடுக்க போகிறோம், காட்டு வேலை செய்கிறோம், எவ்வளோ ஃபிசிக்கல் மூமெண்ட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோமா, லேப்டாப்பை திறந்தோமா, லாகின் பண்ணோமா, திரும்ப ஆஃப் பண்ணோமா, சாப்பிட்டோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு நம்ம உட்காந்துருக்க வேலையிலே தான் இருக்கோம். நம்மள எவ்வளோ பேர் டைம் எடுத்து ஒரு யோகா, ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஜிம்முக்கு கன்சிஸ்டண்ட்டாக நம்மள எவ்வளோ பேர் போகிறோம். ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நம்மள எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணோம். நம்ம வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஹெல்த் விஷயத்தில் நம்ம செல்ஃபிஷாக தான் இருக்கணும். சரியா? இது வந்து நம்ம வந்து இதை பண்ணுறதுனால வந்து நான் ஒரு நல்ல மாம் இல்லையோ, ஒரு நல்ல பர்சன் இல்லையோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான், இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம பண்ணனா தான் வந்து லாங் ரன்னில் அது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ் வந்து என்னென்னா, அட்லீஸ்ட் 5 days in a week எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபார் 30 minutes to 1 hour உங்களுக்கான டைமாக எடுத்து அதை பண்ணுங்கள். அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் நமக்கும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து, இந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டு தான் வந்து பெண்கள் தான் வந்து எல்லா விதமான இதையும் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்மள எவ்வளோ பேருக்கு வந்து வேசக்டமியை பற்றி தெரியும்? ஃபேமிலி பிளானிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் இந்த பிறந்த விடா புகுந்த விடா படம் பார்த்துருக்கீங்களா?
அதில் வந்து கவுண்டமணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிப்பார். அதுதான் வந்து மேலுக்கு பண்ணுற ஃபேமிலி பிளானிங். அதுதான் வந்து வேசக்டாமி. பட் அது அந்த மாதிரி வந்து நம்மளில் இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும். எல்லோரும் வந்து சொல்லக்கூடாது, அது +2ல் வந்து ஸ்கிரிப்ட் போர்ஷன்ஸில் வந்துருச்சு, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இதையுமே வந்து பெண்களே பண்ணிக்கலாம், பெண்களே இது பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த மேல் மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு பெண்ணுடைய உடம்புங்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணி ஒரு குழந்தைய 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்று எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க. இன்னும் இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜென்ஸ், இஃப் இன் கேஸ் நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா, வை டோன்ட் யூ கோ ஃபார் வேசக்டமி ஆஸ் அ ஃபேமிலி பிளானிங்? செக் பண்ணி பாருங்கள். வேசக்டமி இஸ் நாட் இர்ரிவர்சிபிள், அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் அ ரிவர்சபிள் ப்ராசஸ் தான். ஸோ அண்ட் இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ராசஸ். ஸோ இஃப் யூ ரியலி லவ் யுவர் ஒய்ஃப், ப்ளீஸ் கோ அண்ட் டூ வேசக்டமி. அண்ட் நெக்ஸ்ட், நம்மள எவ்வளோ பேர் வந்து நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டில் டச்சில் இருக்கும்? இந்த கேள்வி நான் வந்து கேர்ள்ஸுக்கு தான் கேட்குறேன். ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளும் செல்ஃபிஷாக இருக்கலாம். நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகலாம், நம்மளோட பழைய மலரும் நினைவுகளெல்லாம் வந்து நினச்சி பார்த்து எல்லாம் இது பண்ணலாம், நிறைய ரீயூனியன்ஸ் போகலாம், நிறைய பார்ட்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் டைம் எடுத்து எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து போத் மேல் ஆர் ஃபீமேல் சைல்டாக இருந்தாலும் கன்சர்னை பற்றி சொல்லிக் கொடுங்க. இந்த குட் ஆர் பேட் டச் மட்டும் பற்றி தேவையில்ல. கன்சன்ட், நோனா நோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுங்க. அண்ட் குழந்தைங்களோட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. அவங்க வந்து நம்ம அம்மா அப்பாட்ட வந்து என்ன வேணால் சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்டு அவங்களுடைய அலைன்மெண்ட் என்னவாக வேணால் இருக்கலாம். லைக் அவங்க வந்து மேல் ஃபீமேல், அவங்க வந்து பையாக இருக்கலாம், அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், அவங்க லெஸ்பியனாக இருக்கலாம், அவங்க கேவாக இருக்கலாம், அவங்களெலாம் ட்ரான்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. குழந்தைங்கள்ட்ட பேசுங்க, குழந்தைங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உனக்கு எது நடந்தாலும் அம்மா ஆர் அப்பா இஸ் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. ஸோ நம்மளே நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இஃப் இட் பாதர்ஸ் யூ, உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸான பர்சன்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க. அதை போட்டு வந்து மனசில் வந்து புழுங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் வெண்ட் இட் அவுட். அண்டு இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த செக்ஸை பற்றி வந்து ஒரு டேபுவாக ட்ரீட் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைஃப்பில் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு ஒரு பேசுகிறவங்கள வந்து நம்ம வந்து ஒரு இதை லேபிளிங் பண்ணிடாதீங்க. ஓ, இவ வேறு மாதிரி ஆட்டுக்கு, இவங்க வேறு மாதிரி ஆட்டுக்கு, எல்லாம் தெரியுது பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பயும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த 4 பேர் வந்து சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ தேவையில்லைங்க. அந்த 4 பேர் வந்து நம்ம கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து மற்றவங்கள வந்து எந்த ஒரு விதத்துலேயும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் நல்ல விஷயந்தான். அதே சமயம் வந்து இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் இருக்கோம், அந்த லைஃப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு, என்னால் என்டியூர் பண்ண முடியாது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க. இந்த ஊரில் இருக்கிற அந்த 4 பேர் என்ன சொல்லுவானுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 40 வருஷம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சைக்கிள் ஆஃப் இந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுற ஒரு செயின் பிரேக்கர்ஸ், ஒரு நெக்ஸ்ட் சொசைட்டியாக நம்ம உருவாகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம். நம்மளில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிறோம், எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸை பற்றிலாம் பேசுகிறோம்.
பட் ஃபிசிக்கலாவும் நம்ம நெறைய பேர் நெறைய விதத்துல நெறைய பேர்கிட்ட டிபெண்ட் ஆயிருக்கோம். அதுல மெயின் வந்து நமக்கு வண்டி ஓட்ட தெரியாம இருக்கிறது. இல்லன்னா வந்து வேற எதுக்காவது நம்ம வந்து ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அந்த மாரிலாம் இருக்க தேவையில்ல. நீங்க வந்து ஒரு சின்ன சைக்கிளோ, காரோ, பைக்கோ ஓட்ட கத்துக்குங்க. ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து நான் இத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ஒரு லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ரொம்ப டவுன்ஃபாலா இருந்தேன். பட் அந்த நேரத்துல வந்து எனக்கு அ வண்டி ஓட்ட கத்துக்கணும். லைக் குக்கிங் மாதிரி ஒரு அ மித்த ஸ்கில்ஸ் மாதிரி டிரைவிங் இஸ் ஆல்சோ லைஃப் ஸ்கில் அப்படின்னு நான் வந்து இது பண்ணேன். என்னுடைய மைண்டில் இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வந்தேன். டிரைவிங் கற்றுக்கிட்டேன். அண்ட் நவ் ஐ ஃபீல் ஐ எம் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். நான் வந்து இப்போ அந்த பைக்கு வந்து எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துச்சு. அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பைக்குக்கு சிறகுன்னு கூட பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஓன் சிறகு, அது எதுவாகவோ, ஒரு சைக்கிளாவோ, ஒரு காராவோ, இல்லை ஒரு பைக்காவோ ஓன் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியும். அண்டு இன்னொன்று வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மனசில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா நேரமும் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு இருப்பாங்க. அதை வந்து அவங்கள யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள நல்ல இறுக பிடிச்சி உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. அவங்கள எக்காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. அந்த பர்சன் கிட்ட உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த ஆத்தர் சொல்கிற இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே கேதர் பண்ணிக்கிட்டு நம்ம பாஸ்ட் ஜெனரேஷன் பண்ண இந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட்டில் இருந்து வெளியில் வந்து இந்த பேட்ரியார்க்கல் இதையே வந்து உடச்சி ஒரு செயின் பிரேக்கர்ஸாக ஒரு நல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பீப்புளாக மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் புக்கை பற்றி என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ரெண்டாவது புக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் சீரீஸ் அண்டு மூவிஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐலி ஜீ5யில் வந்து தமிழில் இருக்கும். அது வந்து என்னென்னா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஏன் கல்வி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து சத்ரிவாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜீ5யில் ஹிந்தியில் தான் வந்து இந்த படம் இருக்குது. பட் இது வந்து ஒரு செக்ஸை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லும். அண்ட் காண்டம் யூசேஜ் அதை பற்றியும் வந்து இந்த கதையில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு OMG2 நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது ஹிந்தியில் தான் இருக்கும். பட் இதுவும் வந்து செக்ஸை பற்றி வந்து ஒரு எடுத்துக்காட்டுற ஒரு நல்ல படம். அதுக்கடுத்து வந்து தப்பட், அது வந்து ப்ரைமில் இருக்குது, அமேசான் ப்ரைமில். அதுவும் ஹிந்தியில் தான் இருக்குது. பட் இந்த இதில் வந்து ஒரு உமனுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தமிழில் வந்து நம்ம அஜித் அவங்க நடித்த நேர்கொண்ட பார்வை ஜீ5யில் இருக்குது. ஸோ இதில் வந்து கன்சென்ட் ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஈவன் ஒரு மேரிட் உமனாக இருந்தாலும் நோனா நோ. இது நீங்கள் வந்து அவங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுறணும். அவங்க விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் அது வந்து அவங்க விருப்பமே இல்லாமல் நீங்கள் அவங்கள இது பண்ணாலும் அது மேரிட்டல் ரேப்புக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மூவி அமேசான் ப்ரைமில் இருக்குது. இது வந்து மலையாளம். இந்த மூவியில் வந்து குழந்தைய பெற்று வளர்க்குறது வந்து ஒரு பெண்ணோட உரிமை. ஸோ அவங்க வயிற்றில் தான் வளருது. ஸோ வந்து நீங்கள் வந்து பெண்களை வந்து வெறும் ஒரு குழந்தை பெற்றுக்கிற மிஷினாக மட்டும் ட்ரீட் பண்ண வேணும். அவங்களுக்கும் வந்து அவங்களும் ஒரு மனுஷங்க தான் உங்களை மாதிரி. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அவங்களுடைய உரிமைகளுக்கும் நீங்கள் வந்து மதிப்பளிக்கணும். ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கோட வந்து ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுன மூவிஸ். ஸோ இதெல்லாம் வந்து டைம் கிடச்சதுன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டாவது புக்கு ஆடு ஜீவிதம். இது வந்து பென்யமின் அவங்க வந்து மலையாளத்தில் எழுதினது.
விலாசினி அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்த்தது தான் நான் படிச்சிருக்கேன். இந்த இதில வந்து நஜீப் அப்படிங்கிறவர் வந்து கேரளாவுல இருந்து அ கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வந்து வேலைக்கு போலாம் அப்படின்னு போறாரு. ஆனா, போற இடத்துல வந்து அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து, அவர் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு வேலைக்கு வந்து ஒரு அரேபியர் வந்து அவர வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போயிர்றாரு. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு 3 வருஷம், 4 மாசம், 9 நாளு என்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மனச உருக்குற மாதிரி வந்து எழுதியிருந்தாரு. இந்த கதையில வந்து நஜீப் மட்டும் இல்லாம, நஜீபோட ஹக்கீம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசு பையனும் வந்து வரான். அ இவன வந்து ஒரு தனி இடத்துல வச்சிர்றாங்க. நஜீப வந்து ஒரு தனி இடத்துல வச்சிர்றாங்க. நஜீப் வந்து அவர் இங்க கேரளாவுல வந்து என்ன வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னா வந்து, ஒரு தண்ணியே நெறைய இருக்கிற இடத்துல ஒரு தண்ணீல தான் அவருக்கு ஒரு வேலை இருந்திருக்கும். ஆனா, அவரு வந்து அந்த ம் ஆ பாலைவனத்தில வந்து அவர் வந்து ஒரு சொல்ல முடியாத கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறாரு. இங்க நல்லா சாப்பிட்டு, ஒரு நல்ல சுத்தபத்தமா இருந்து, இதா வாழ்ந்தவருக்கு வந்து, அந்த பாலைவனத்தில வந்து சாப்பாடுங்கிறது வந்து ஒரே ஒரு சாப்பாடு. அது வந்து குபூஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சாப்பாடு மட்டும் தான் கிடைக்குது. அந்த தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் குடுக்குறாரு. அ அந்த அரேபியர், அவருடைய அந்த முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அரேபியன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சுத்தபத்தமா குளிச்சு இது பண்ற ஒருத்தன வந்து தண்ணி வந்து மீட் பண்ணி, அவரால வந்து ஒரு இயற்கை உபாதைகள கூட வந்து சரியா கிளீன் பண்ணிக்க முடியாம, அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு காலகட்டத்தில வந்து எப்படி ஆயிட்டாரு அப்புட்ன்னா வந்து, அந்த ஆட்டு பண்ணையிலே வாழ்ந்து வாழ்ந்து, அவர் வந்து தன்னையும் ஒரு ஆடா நினைக்கிற மாதிரி வந்து, அவர் வந்து அவ்வளோ வந்து என்ட்யூர் பண்ணி, அவ்வளோ வந்து அவரு அஃபெக்ட் ஆயிருந்திருக்காரு. இவர் வந்து இந்த கல்ஃபுக்கு போகும்போது என்னன்னா வந்து, அவர் வந்து அவருடைய மனைவி சைலோ அப்படிங்கிறவங்க வந்து 8 மாசம் கர்ப்பிணியா இருப்பாங்க. பட் அவங்களால வந்து அவங்களுக்கு அந்த டெலிவரி அப்ப அங்க இருக்க முடியல. அதனால வந்து அவர் வந்து இங்க அ கல்ஃப்ல வந்து இருக்கும்போது வந்து திடீர்னு அந்த மாட்டுப்பண்ணையில இருக்கும்போது வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பிரசவம் ஆகுது. அவர் வந்து என்னன்னா வந்து தனக்கு ஆண் குழந்தை பிறந்தா ஒரு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணி வச்சிருப்பார். ஸோ அவர் வந்து அங்கே ஒரு ஆடுக்குட்டி பிறக்குது. அதுக்கு பிரசவம் பார்க்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டியவே வந்து தன்னுடைய மகனா நினச்சி பாவிச்சு வளர்க்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு ஆ, கஷ்டம் நடக்கும்போது வந்து அதை அவர் எப்படி தாங்கிக்கிட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிஜமாலுமே வந்து நஜீபோட லைஃப்பை பார்க்கும்போது நம்ம லைஃப்லலாம் இருக்கிறதே பிரச்சனையே கிடையாதுடா. இப்படி இந்த மனுஷன் வந்து இப்படி வாழ்ந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவரும் வந்து சில சமயங்கள் வந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு. பட்டு அந்த அரேபியன் வந்து எங்கே நம்ம கொன்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே அவன் ஒடுங்கியிருக்கான். பட் அந்த ஹக்கீம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு இப்ராஹிம் காத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொருத்தனோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. அங்கேருந்து வந்து அவனுங்களுக்கு ஒரு நாள் வந்து தப்பிக்க வாய்ப்பு கிடச்சி அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தப்பிக்கும்போதும் வந்து அவங்க படுற கஷ்டங்களை நினைக்கும் போது வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் தெரியும். நான் அதை வந்து கெடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த புக்கிலேருந்து எனக்கு என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து நம்ம வந்து நமக்கு இருக்கிறத நினச்சி கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இல்லாதத வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. அண்ட் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மக்கிட்ட உதவி பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்ம லைஃப்பில் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தண்ணியை வந்து நிஜமாலுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த புக்கை படிக்கும்போது தான் வந்து நிறையா வந்து ஒரு இங்கே நம்ம இந்தியாவிலுமே வந்து பெங்களூரில் வாட்டர் க்ரைசிஸ்லாம் இருக்குது. தண்ணியவே வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தண்ணியை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேரேஜஸில் இந்த சிங்கிள் யூஸ் வாட்டர் பாட்டில், இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் ரெடியூஸ் பண்ணலாம். நம்மளோட ஓன் வாட்டர் பாட்டிலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட்
இந்த அன்யூஸ்டு வாட்டர் அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு வந்து தண்ணியால் வந்து நம்மளை காப்பாற்றவும் முடியும், அதே தண்ணியால் நம்மளை அழிக்கவும் முடியும். ஸோ வாட்டரை வந்து வைஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இது என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த புக்குடைய ஃபுல் எசன்ஸையும் சொல்லி உங்களை வந்து நான் கெடுக்க விரும்பல. ஸோ நான் சொன்ன இந்த ஜிஸ்டே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஆடுஜீவிதம் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கலாம். இது வந்து எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே புக் பர்ச்சேஸ் வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்து 3வது புக்கு அரேபியா போரான் தீக்கொளுத்தி ஆவாரான் அப்படிங்கிற புக்கு வந்து பிரபு தர்மராஜ் அவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புக்கை வந்து நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி தான் வந்து நான் படித்தேன். இந்த புக்கை வந்து நான் வந்து மார்ச் மந்த்லேயே ரீட் பண்ணேன். இந்த ஆடுஜீவிதம் புக்கும் இந்த அரேபியா போரான் தீக்குளுத்தி ஆவரான்லேயும் வந்து கரு ஒன்று தான். அவங்க 2 பேருமே வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் போய் கஷ்டப்படுறாங்க. அது வந்து என்னன்னா வந்து ஆடுஜீவிதம் புக்கில் வந்து அங்கே நடந்த கஷ்டங்களை அப்படியே ஒரு எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லாமல் எடுத்து காட்டியிருக்கு. ஆனால் இந்த புக்கில் நான் சொன்ன இந்த 3வது புக்கில் வந்து அது வந்து ஒரு காமிக்கலாக ஒரு சட்டையரிக்கலாக வந்து எழுதியிருப்பாங்க. இந்த நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், என்ன லூஸா இந்த ஆடுஜீவிதம் புக்கை போய் இந்த புக்கோட கம்பேர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு என்னென்னா 2மே சொல்ல வந்த கருத்து ஒன்று தான். 2 பேருமே போய் அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 பேருமே அங்கே போய் கஷ்டப்பட்டு பிடிக்காமல் திரும்பி வரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 இதோட மெயின் கருவுமே அவங்க போய் கஷ்டப்பட்டவங்க எப்படி திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறது தான். மேபி ஆடுஜீவிதம் வந்து இதுதான் இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத மண்டையில் அடித்த மாதிரி சொல்லவும் நமக்கு அப்படியே மனசுக்குள்ளார பதிஞ்சிருச்சு. பட் இந்த புக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கெல்லாம் எனக்கு படிக்க முடியாதுப்பா, கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுன்னா இந்த புக்கை நான் சொல்லுவேன். இதில் வந்து நிறையா வந்து இது அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட் ஸ்லாங்கில் தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஏன்னா அந்த சைடு இல்லைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த இதையும் இது படிக்கும்போது வந்து இவனும் போய் அங்கே கஷ்டப்பட்டு தானே இருந்திருக்கான், இவனுமே கொஞ்சம் பிடிக்காம தானே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த புக்லேயுமே வந்து இந்த அரேபியா போரான அந்த புக்லேயுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து கடவுள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அது தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது நமக்கு ஒரு வழி கொடுப்பான். அதாவது நம்ம பிடிச்சிக்கிட்டு வெளில வந்துடணும். இந்த 2nd புக்லேயும் 3rd புக்லேயும் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நமக்கு எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து அதுலேயும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எப்போ வாய்ப்பு வந்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டு வெளில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மேஜர் லேர்னிங் தான் எனக்கு இந்த 2 புக்லேயுமே கிடச்சிது. ஸோ இந்த 3 புக்ஸை பற்றியும் நான் என்னுடைய ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நான் பேசுனது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்னோடய அப்கமிங் வீடியோஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.